வணக்கம். ஸ்ரீஹோசிலிருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன். வாழ்க்கையில் நிறையா பேருக்கு சொந்த வீடு வாங்கணும்னு கனவு இருக்கும். சில பேருக்கு வில்லாவாக கிடைக்கும், சில பேருக்கு லேண்டாக வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டிப்பாங்க, சில பேருக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கிப்பாங்க. அது மாதிரி ஸ்ரீஹோசிங் சேனலை பார்க்குற கிளைண்ட்டுக்கு என் மூலியமாகவோ என் சேனல் மூலியமாகவோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அமைன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வலசவாக்கத்தில் ஒரு 4 BHK டூப்ளக்ஸ் வில்லா பார்க்க வந்திருக்கோம். லக்ஸரியஸ் வில்லா. இந்த ப்ராப்பர்ட்டி ரோட் லெவல்லேருந்து ஒரு 3 அடி ஹைட்டில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க, சைடில் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இப்படி போனீங்கன்னா பேக்கில் சர்வீஸ் ஏரியா போயிடலாம். நீங்கள் கிச்சன் சர்வீஸ் ஏரியாவுக்கு கடைசியில் போர் கொடுத்துருப்பாங்க, போர் ஆப்ஷன்ஸு ஈசான மூலம். அது இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருப்பாங்க, வுட் ஒர்க் பண்ணி ஃபால் சீலிங் லைட்டிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கார் பார்க்கிங்கில். இங்கே கீழே கார் பார்க்கிங்கில் சம்பு கொடுத்துருப்பாங்க, மெட்ரோட சம்பு கொடுத்துருப்பாங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. உள்ள என்ட்ரானோடனே ஒரு ஹால், நல்ல பெரிய ஹாலு. இப்போ இதில் வுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் முடிஞ்சிருச்சு, லைட்டிங் முடிஞ்சிருச்சு, வுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வுட் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒர்க் இன்னும் ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். வுட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கிச்சன்லேயும் மாடலில் கிச்சன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது பேக் சைடு சர்வீஸ் ஏரியா. இங்கே நீங்கள் சின்ன ஒரு கிச்சன் சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வுட் ஒர்க் ஃபுல்லாகவே மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா பிராண்டடான திங்ஸாக போட்டுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆளு கிச்சனு, ஒரு காமன் பாத்ரூம். இது கிச்சனோட வியூ பார்க்குறீங்க. இது ஆளோட வியூ. ஹாலு ப்ளஸ் டைனிங் கம்பெனி பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு. இது சின்ன பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு வுட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்பயும் ஒரு சின்ன பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூமோட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மாதிரி சின்ன பெட்ரூம் வயசானவங்க இங்கே தங்குற மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பெட்ரூம். அது போக ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. 2 பெரிய பெட்ரூம் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே ஸ்டெப்ஸே ஏறினீங்கன்னா மேலே போய் ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட்டில் ஒரு பெட்ரூமோ லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதான் மேலே ஏறுறோம். ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரைட் சைட் பெட்ரூமில் உள்ள போய் பார்ப்போம். நம்ம இங்கேயும் வுட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வுட் ஒர்க் முடியல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 1 வீக் ஆச்சு. இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும் வுட் ஒர்க்கு. ஆல்மோஸ்ட் 70% வுட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாட்டிட்டாங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். நல்ல ஒரு பெரிய ஹாலு. வுட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஹாலோட ரூமோட சைஸ் நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பார்க்க கொஞ்சம் தெரியாது, ஃபுல்லாக தெரியாது. வுட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தெரியும். இது ரோட் ஃபேசிங் பால்கனி. இந்த பெட்ரூம் கூட ரோட் ஃபேசிங் பால்கனி. இது செகண்ட் பெட்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம். இது ரோட் ஃபேசிங் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிக்கு நம்ம ஊஞ்சலுக்கு ப்ரொவிஷன் பண்ண மாதிரி ஊக்கு கொடுத்துருப்பாங்க. 2 சைடு ஊக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சேஃப்டி கிரில், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் என்ட்ரன்ஸ் சேஃப்டி கிரில், இங்கே பால்கனிக்கு நல்லா சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பெரிய பாத்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவும் போடலை. யாராவது கஸ்டமர் ஓகே புக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபிட்டிங் தான் மாட்டுவாங்க. ஏன்னா மற்ற யாரும் புது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாத ஒரு கான்செப்ட்டில் தான் வச்சுருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம். இது வுட் ஒர்க், இதுவும் வுட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் பில்டிங் 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ 10% ஒர்க்கு தான் போயிட்டு. இந்த வுட் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடும். வுட் ஒர்க்கும் முடிஞ்சிடும். ரெடி டு ஆக்குபை தான் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க லோன் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு சின்ன கவர் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு தேஜி அகாடமி ஸ்கூலு, பொண்ணு வித்தியாசம் ஸ்கூல், ஆச்சாரியா ஸ்கூலு, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆர்காட் மெயின் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸு, அப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. அதனால் எல்லாமே நியரஸ்ட் மெயின் ரோடு, ஆர்காட் ரோடு நியரஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அது நல்ல லொக்கேஷனில். இது 4th பெட்ரூம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் உங்களுக்கு ஒரு ரோட் ஃபேசிங் பால்கனி கொடுத்துருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. அது அட்டாச் பாத்ரூம். வுட் ஒர்க் போயிட்டதுனால நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த ஒழுங்காக ரூமோட சைஸ் தெரியாது கொஞ்சம் அளவுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா பெரிய பால்கனி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த பால்கனி அதே சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயும் ரோட் ஃபேசிங் பால்கனி. நல்ல சன்லைட்டு, வென்டிலேஷன் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுமாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4th பெட்ரூமுக்கும் நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நல்லா ஃபால் சீலிங் எல்லாமே லைட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் வுட் ஒர்க் போக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். இது பெரிய பாத்ரூம்ஸ். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இன்னும் போடல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதேமாதிரி செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருப்பாங்க. சிட் அவுட் மாதிரி பெரிய டெரஸு. அதுக்கு ஒயிட் மார்பிள் போட்டிருப்பாங்க, கூலிங் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஈவினிங்கில் நல்லா சிட் அவுட், நல்லா காத்தோட்டமாக சிட் அவுட்டில் உட்காந்துக்கலாம். அதுபோக இங்கே கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மேலே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிங்கன்னா கவர் ஆகிரும்.
அதில் கார்டனிங் பண்ணிவிட்டு இங்கேயும் துணி காய போடலாம். அந்த அளவுக்கு நல்லா பெரிய ஓப்பன் டெரஸ் தான் இது. அது போக 3rd ஃப்ளோரில் ஒரு பெரிய டெரஸ், இதான் மொட்டை மாடி. மொட்டை மாடியில் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 90% ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 10% ஒர்க் கூட இருக்காது மேக்ஸிமம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,00,000 2.70 lakhs கோட் பண்ணாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். ஸ்ரீ ஹவுசிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சொன்னீங்களே ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங்க்கு ஸ்ரீ ஹவுசிங் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.